மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் மூலுமோ என்ற அச்ச சூழ்நிலை, பதற்றமான சூழல் மத்திய கிழக்கு பகுதியிலே தற்போது ஏற்பட்டிருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் 47 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சமட்ட பேச்சுவார்த்தை என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நேற்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடைபெற்ற அந்த பேச்சிலே, சமரச பேச்சில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனால் பேச்சு தோல்வியில் முடிவடைந்தது. இது ஈரானுக்கு பிரச்சனை என அமெரிக்கா சென்றுவிட்டது, அமெரிக்காவுக்கு பிரச்சனை என ஈரான் சென்றுவிட்டது. தற்போது இந்த சூழ்நிலையில்தான் மின்னல் வேக தாக்குதலுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறதாம். அதாவது ஈரான் மீது மின்னல் வேகத்தில் தாக்குதல். 1 மணி நேரத்திலே ஈரானின் பல முக்கிய பகுதிகள், எரிபொருள் நிலையங்கள், மின் நிலையங்கள் ஆகியவற்றை, அதே போன்று ஓர்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஈரானுடைய துறைமுகங்கள், ஈரானுக்கு 4-5 துறைமுகங்கள், சின்ன சின்ன துறைமுகங்கள் இருக்கின்றன. அந்த துறைமுகங்களை எல்லாம் திட்டமிட்டு தாக்குவதற்கு அமெரிக்கா வான்வழி தாக்குதல், அதே போன்று கப்பல் வழி தாக்குதல் என 2 வகை தாக்குதல் நடத்துவதற்கு, மின்னல் வேகத்திலே நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் என்று அழைக்கப்பட்ட யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கமாண்ட், சென்ட்காம் என்று அழைப்பார்கள். CENTCOM, சென்ட்காம் என்று சொல்வார்கள், சென்ட்ரல் கமாண்ட் என்று. அந்த சென்ட்ரல் கமாண்ட் பென்டகன், ராணுவ தலைமையான பென்டகனில் உள்ள சென்ட்காம் மூலமாக தற்போது அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அந்த ஓர்முஸ் ஜலசந்தியை இரு பக்கத்திலும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நின்று ஒரு தடையை ஏற்படுத்த போகின்றன. அந்த தடையிலே அனைத்து கப்பல்களும் தடை செய்ய போகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஈரானுக்கு சென்று விட்டு வருகின்ற கப்பல்களுக்கு மட்டும்தான் தடை. மற்ற எந்த கப்பலுக்கும், அதாவது சவுதி அரேபியாவில் இருந்தோ அல்லது குவைத்தில் இருந்தோ பஹ்ரைனில் இருந்தோ வருகின்ற கப்பல்கள் எல்லாம் வழக்கம் போல் செல்லலாம். ஆனால் ஈரானுக்கு சென்று விட்டு வரும் கப்பல்கள், ஈரானுடைய துறைமுகத்திற்கு சென்று எண்ணெய் அல்லது எந்த வகையான எரிபொருளையால் ஏற்றி வருகின்ற கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் எல்லாம் அனுமதிக்க மாட்டோம், தடை ஏற்படுத்த போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். அதற்கேற்ப 2 டெஸ்ட்ராயர்ஸ் கப்பல், அதாவது டெஸ்ட்ராயர் என்றால் அதிவிரைவு போர்க்கப்பல்கள் என்பார்கள், சிறு வகை கப்பல்கள், ஆனால் அதிவிரைந்து சென்று தாக்கக்கூடிய போர்க்கப்பல்கள். அந்த 2 டெஸ்ட்ராயர்ஸ் வகையை சேர்ந்த கப்பல்கள் தற்பொழுது ஓர்முஸ் ஜலசந்தியை கடந்து கடலிலே போட்டிருந்த ஈரானுடைய கடல் கன்னி வடிகளை, நிலக்கண்ணி போன்று, லேண்ட் மைன்ஸ் போன்று, இது சி மைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கடல் கன்னி வடிகள், அந்த கடல் கன்னி வடிகள் எல்லாம் அகற்றிவிட்டோம் என்ற வகையிலே அமெரிக்கா தரப்பிலிருந்து தகவல் வந்தது. ஆனால் இதை ஈரான் முற்றிலும் மறுத்திருக்கிறது. அந்த 2 கப்பல்கள் வந்தன, எங்களுடைய கப்பற்படையினுடைய எச்சரிக்கையை பார்த்தவுடன் அந்த 2 டெஸ்ட்ராயர்ஸ், அமெரிக்காவின் கப்பல்கள் மீண்டும் திரும்பி சென்று விட்டன என்ற வகையிலே ஈரான் ஒரு தரப்பு கருத்தினை தெரிவித்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த